ஹாய் விவஸ், வெல்கம் டு போதிமரம் சேனல். 10th சயின்ஸில் நம்ம வந்து பயாலஜியில் யூனிட் வைஸாக புக் இன்சைடு 1 மார்க் பார்த்துட்டோம். ஸோ 18th சாப்டர் லாஸ்ட் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து யூனிட் நம்பர் 19 இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஜின் அண்டு எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இந்த யூனிட்லேருந்து புக் இன்சைடு எல்லாம் ஒன்னோடையும் நான் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த தியரி தட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஆர்ஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ப்ரொபோஸ் த எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங் இஸ் த பிக் பேங் தியரி. Second question, according to the Big Bang theory, the universe originated approximately 15 billion years ago. சரிங்களா? பிக் பேங் தியரி படி யூனிவர்ஸ் வந்து எப்போ தோன்றதுன்னா 15 பில்லியன் எகோக்கு முன்னாடி. The earth was supposed to have been formed at 4.5 billion years back. யூனிவர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் எர்த் வந்து 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் பேக் முன்னாடி. அண்ட் எர்த்தில் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்தை தோன்றதுக்கு அப்புறம் 5 மில்லியன் இயர்ஸ் எடுத்துக்கிட்டு. Question number 5. The theory which states that life on earth is a divine creation and has not changed since its origin is called. ஸோ இப்படி ஒரு தியரி இருக்கு அப்படிதானே, டிவைன் கிரியேஷன் அண்ட் நாட் சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரிஜின்ல இருந்து எந்த வித சேஞ்சும் நடக்குது, அதுதான் ஸ்பெஷல் கிரியேஷன். The theory which states that life originated spontaneously from lifeless matter, லைஃப்லெஸ் மேட்டர்லேருந்து வந்தது அப்படிங்கிறது ஸ்பான்டனியஸ் ஜென்ரேஷன், அது ஆபிஜினியசிஸ் அப்படிம்பாங்க இந்த மெத்தடு, இந்த தியரி. அக்கார்டிங் டு த ஸ்பான்டனியஸ் ஜென்ரேஷன், ஃபிஷஸ் வேர் பிலீவ் டு ஹேவ் ஆரிஜினேட் ஃப்ரம் மட், சரிங்களா, அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு த ஸ்பான்டனியஸ் ஜென்ரேஷன், ஃப்ராக்ஸ் வேர் பிலீவ்டு டு ஹேவ் ஆரிஜினேட் ஃப்ரம் மாய்ஸ்ட் சாயில், அப்படி அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 9. According to the spontaneous generation, insects were believed to have originated from decaying matter. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10. The theory that life originates from only from free existing life is called biogenesis. Question number 11. The theory of biogenesis was speculated in the year 1862 by Louis Pasteur. அவர் தான் அந்த தியரி சொன்னாரு, தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். Louis Pasteur proved biogenesis using flask containing killed yeast, comparing sterilized closed flask with a flask kept open to air. அந்த மெத்தட் மூலமா அவர் கண்டுபிடிச்சது சொல்லியிருக்காங்க. Question number 13. The theory which stated that life came from outer surface and was transferred to the different planets in the form of spores is called extraterrestrial or cosmic origin. இப்படி ஒரு தியரி இருக்கு. லைஃப் வந்து எப்படி இருந்ததுன்னா அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்க்கு வந்து transfer ஆகுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல. Question number 14. The units of life believed to be transferred between planets according to the cosmic origin theory is called spores, panspermia அப்படின்னு சொல்லக்கூடியது. Question number 15. The theory of chemical evolution of life was developed in 1922 and 1929, respectively by O'Brien and Haldane அப்படிங்கிறவர். Question number 16. According to the chemical evolution of life, the first form of life arose from pre-existing non-living inorganic molecules. அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது அந்த chemical evolution உடைய கான்செப்ட். According to chemical evolution, organic molecules were transferred in the colloidal system to produce life. 18. Organs which are inherited from common ancestors and show similar developmental patterns in embryos despite different functions are called homologous organs அப்படின்னு சொல்லிப்பாங்க. காமன் ஆன்சர்ஸ்ல வந்து வந்ததுதான் ஆர்கன்ஸ் அண்ட் சிமிலரான டெவலப்மெண்ட் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கலாம் சொல்லிப்பாங்க, ஹோமோஜியஸ் ஆர்கன்ஸ். The four limbs of mammals such as human hand and cat's front leg, a whale's flipper and bat's wing are example of homologous organs. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா முன் பறவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறக்கை இருக்குல்ல, அது வந்து முன் ரெண்டு காலு தான் இறக்கையா மாறிட்டுன்னு கூட சொல்லுவாங்க அந்த தியரியில. Organs that look similar and perform similar functions but have different origin developmental pattern are called analogous organs. இத சொல்றது. ரைட்டா? ஸோ இதில் வந்து சொல்லியிருக்கோம், அந்த ஆர்கன்ஸ் தட் லுக் சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் பேட்டர்ன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனாலஜியஸ் ஆர்கன்ஸ் அப்படிம்பாங்க.
And the wings of bird and insect are classic example of analysis organs. Okay. The degenerated and non-functional organs of animals which are well developed in related forms are called vestigial organs. அப்படின்னு சொல்லிப்பாங்க. Question number 23 ல the vermiform appendix, nictitating membrane, caudal vertebra and carcass is in man are example of vestigial organs. அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கோங்க. 24. The reappearance of ancestral characters in some individual is called atavism. Question number 25. The presence of rudimentary tail and thick hair on human body in newborn babies are example of atavism. Question number 26. The branch of science that studies the comparative embryology of different animals to support the concept of evolution is called embryology. Question number 27. The theory which states that stages of development of individual animal repeat the evolutionary history of the entire race is a biogenetic law or recapitulation theory. Question number 28. The biogenetic law or recapitulation theory was given by Ernest Haeckel. According to the biogenetic law, ontogeny recapitulates phylogeny. அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? Ontogeny recapitulates phylogeny. Question number 30. The branch of science that deals with the study of fossils is called, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபாசில்ஸ் பத்தி படிக்கக்கூடிய branch of science வந்து இதுதான் paleontology அப்படின்னு சொல்லிப்பாங்க. Leonardo da Vinci is called the father of paleontology. Okay, அவர்தான் Leonardo da Vinci ன்னு சொல்லுவாங்க. Fossil records show that evolution has taken gradual process from simple to complex organism. அதுக்கப்புறம் question number 33ல Archaeopteryx is the oldest known fossil bird. Okay, அந்த இது புக்ல கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் நெட்ல இருக்கு. Archaeopteryx was an early bird-like form found in the Jurassic period. bird-like structure இருக்கும், நீங்க பார்த்துப்பீங்க. Jurassic periodல இருந்துச்சு. Archaeopteryx is considered to be the connecting link between reptiles and bats. reptilesக்கும் batsக்கும் நடுவுல லிங்கே இந்த Archaeopteryx தான் சொல்லிப்பாங்க. Archaeopteryx had wings with feathers like a bat, but had long tail, claved digits and conical teeth like a reptile. அதனால சொன்னோம் reptile batsக்கும் reptileக்கும் சேம் அந்த லிங்க் மாதிரி இருக்கும், அது மாதிரியே இருக்கும். விங்ஸும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சொல்லியிருக்கோம். The gradual change occurring in living organisms over a period of time is called evolution. இந்த யூனிட் பேரே அதுதான். சரிங்களா? அந்த உயிரின லிவிங் ஆர்கன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறாங்களா ஓவர் பீரியட் டைம்ல, அது வந்து எவல்யூஷன். 38. The two scientists who proposed major theories of evolution explain natural changes are Lambrick and Darwin. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும். Jean-Baptiste Lambrick was a French naturalist who lived from 1744 to 1829. Lambrick's theory of evolution was published in Philosophic Zoology in the year 1809. சரி, அந்த புக் ஞாபகம் வச்சுக்கோங்க. 41. Lambrick's theory of evolution is popularly known as the theory of inheritance of acquired characters or use and disuse theory. Question number 42. According to the principle of internal vital force, living organisms tend to increase in size due to their inherent ability. 43. According to Lambrick, change in the environment brings about change in the needs of the organism. 44. Lambrick theory was which states that organ used for constantly develops and strengthens, while an unused organ degenerates is called use and disuse theory. அது நமக்கு தெரியும், யூஸ் ஆகிட்டே இருக்க பொருள் டெவலப் ஆகும், யூஸ் இல்லாத டெவலப் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். யூஸே நம்ம பண்ணாத பொருள் ஒரு அந்த ஒரு இதுல என்ன ஆயிரும்னா டீஜெனரேட் ஆயிரும். இதுதான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. 45. The development of long neck and long forelimbs in giraffes due to constant stretching is an example of organ of use. ஏன்னா அது தெரியும் நமக்கு, ஒட்டகச்சிவிங்க அந்த கழுத்து பெருசா இருக்கிறதே காரணம் என்னன்னா அந்த கீழெல்லாம் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு போயிடும் எல்லா விலங்கும். ஸோ அதை எட்டி பிடிச்சி கழுத்து நீண்டுட்டு அப்படிம்பாங்க, அதான் யூஸ் தியரி. 46. The degenerated wing of the kiwi is an example of organ disuse. சரிங்களா? கிவிக்கு அந்த விங்கு வந்து டீஜெனரேட், ஏன்னா யூஸே பண்ணாதனால. 47. According to Lambrick, the characters developed by animals during their lifetime is respond to environmental changes are called acquired characters.
According to the Lambert theory of inheritance, acquired character is transferred to the offspring by the process of inheritance. ஒரு இதுல இருந்து இன்னொருக்கு அந்த கேரக்டர் போறது ஆஃப்ஸ்பிரிங்க்கு போறது என்ன ப்ராசஸ்னா இன்ஹெரிட்டன்ஸ். 49. Charles Darwin was a great naturalist and philosopher who was born in England in the year 1809. Darwin's friendship with Professor J.N. Henslow fascinated him towards nature during his college studies. The British admirably planned a 5-year voyage of exploration around South America on a ship named HMS Beagle. இதில் தான் அவர் போனார் டார்வின். அப்போ தான் அந்த ரிசர்ச்லாம் பண்ணார் தீவில் இறங்கி. Darwin history's voyage in the HMS Beagle took place during the year கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பண்ணிப்பார். 1831 1835 வரைக்கும். During the voyage, Darwin visited many parts of the world, including the Galapagos Island and the Pacific Island. அந்த இடத்துல போயிருப்பாரு. Darwin worked for the period of 20 years after his voyage to develop the theory of natural selection. ஸோ அந்த தீவுலலாம் அவர் பண்ணது வந்து அடுத்து உடனே பப்ளிஷ் பண்ணல, அடுத்து ஒரு 20 வருஷம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பாரு. Darwin published his observation and conclusion under the name of Origin of Species. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக், அதுதானே இன்டர்நெட்ல கூட கிடைக்கும். In the year 1859. According to the principle of overproduction, living beings have the capacity to multiply in geometrical manner. 57. The intense competition among organisms for food and space due to overproduction is called the struggle for existence. இது எல்லா உயிரினமும் பார்க்கலாம். அதெல்லாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸுக்கும் ஃபுட்டுக்கும் காம்படிஷன் வருது. Competition along individuals of the same species is called intra-specific struggle. Competition between organisms of different species living together is called interspecific struggle. ஒரே இனம் வேற வேற இனம் ஆனால் ஒரே இதில் வாழ்றாங்க, அந்த மாதிரி ஒரே ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் சரியா லிவிங் டுகெதர் பார்க்கும்போது. The struggle affecting organism due to natural condition like extreme heat, cold, drought and floods is called environmental struggle. அப்போ ஆர்கானிசம் இது போக எக்ஸ்டர்னல் கண்டிஷனும் இது பண்ணும், இம்பேக்ட் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். இந்த ஹீட்டு கோல்டு இதெல்லாம் அதில் நிறைய உயிரினங்கள் மாறி பிறக்குது, அப்புறம் இதாகுது, லீவ் ஆகுது, இதெல்லாம். 61. According to the Darwin, variations that are useful to the organism are called favorable variations. According to the Darwin, variations that are harmful or useless to the organism are called unfavorable variations. 63. The process of selection of organism with favorable variation during the struggle for existence is called natural selection or survival of the fittest. அடுத்தனா இந்த ஆர்கானிசம் வந்து ஃபேவரபிள் வேரியேஷன்ல அந்த செலெக்ஷன்ல நடக்கும் போது அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல நடக்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னுவாங்க. சரிங்களா? According to the Darwin, new species originated by the gradual accumulation of favorable variation over a number of generation. ஃபேவரபிளான வேரியேஷன் நடக்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நியூ ஸ்பீசஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The process during sexual reproduction that helps in recombination of genes during gametic fusion is called meiosis. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, இந்த 65 ஒன்று. 66. The difference found among individuals of the same species and the offspring of the same parent is called variations. இது நமக்கு தெரியும், அதுதானே. Variation is considered to be the raw material which plays an important role in evolution. 68. Variation which affect only the body cells of the organisms and are not inheritable are called somatic variations. Variation affect only the body cells of the organism and not are inheritable somatic variation. அதே மாதிரி வேரியேஷன் தட் ஆர் ப்ரொடியூஸ் இன் த ஜெம் செல் ஆஃப் அன் ஆர்கானிசம் அண்ட் ஆர் இன்ஹெரிட்டட். ஜெம் செல்ல நடக்கும், இன்ஹெரிட்டட் நடக்கிறது ஜெர்மினியல் வேரியேஷன்ஸ் அப்படிம்பாங்க. 70. Germinal variations are classified 2 types, namely continuous variation, discontinuous variation. Small fluctuating variations that occur by gradual accumulation in population, such as skin color, height, are called continuous variation. இந்த மாதிரிலாம் வேரியேஷன் நடக்கும்ல, ஸ்மாலா fluctuating variations. Sudden changes that occur in organism due to mutation with no intermediate forms are called discontinuous variation. Mutation, genetically மாற்றம் இருக்கும்ல, அதுதான். 73. The short-legged angorn sheep and the presence of 6 or more digits in humans are called examples of discontinuous variations. Continuous variation forms a basis for the mutation theory proposed by D. Veris. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, அவர் யார் கண்டுபிடிச்சாலும் டி வெரிஸ் தான் mutation theory. The mutation theory based on discontinuous variation was proposed by D. Veris. நம்ம பார்த்தோம். Mutation arises due to the errors occurring in DNA. அதுதானே, DNA மாற்றம் வரதுனா எரர் வரதான்.
during replication or exposure. ஒன்று ரெப்ளிகேஷன் நடக்கும்போது எரர் நடக்கலாம், இல்லைன்னா யூவி ரேஸ்ல எக்ஸ்போசர் நடக்கும்போதும் நடக்கலாம் டிஎன்ஏல அப்படிங்காங்க. ஆர் கெமிக்கல்ஸும் காரணம். The branch of planetology derived from Greek words meaning old and the study of plants. Old plants அப்படிங்கிற அர்த்தம். Which is the recovery and identify the plant remains is called இல்ல பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா, அது பேலியோனாலஜி, இது பேலியோபாட்டனி. 78. Any preserved part of the plant that has died a long back, which may be hundreds to millions of years old, is called plant fossil. நமக்கு தெரியும். Fossil plants give a historical approach to the plant kingdom and are useful in the classification of plants. 80. Caspar Maria von Sternberg is known as the father of paleobotany. It's very important note. The Caspar Maria von Sternberg. Caspar Maria von Sternberg is what is the Bohemian National Museum in Prague. சரிங்களா, அதுல பீர்பால் சகானி இஸ் known, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட். 82. பீர்பால் சகானி தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி. சரிங்களா, பீர்பால் சகானி present the research on the anatomy and the morphology of the Paleozoic ferns and the fossil plants of the Indian Gondwana formations. The formation of the process of formation of fossil in the rocks is called fossilization. The method of fossilization in which minerals like silica slowly penetrate and replace the original organic tissues to form a rock like fossil is called petrification. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று, பெட்ரிஃபிகேஷன். சரிங்களா, என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க ஆல்ரெடி படிச்சது, நம்ம ரீகால் பண்ணும்போது ஈஸியா. 86. The most bones and wood fossils are preserved through the method of petrification. 87. The hollow depression formed when a buried organism is dissolved by underground water, showing the original shape but not the internal structure, is called mold. 88. When minerals or sediment fill a hollow depression left by the dissolved organism, the structure formed is called cast. 89. The method of fossilization in which original name remains or preserved in ice or amber அப்படிங்கிற tree sap அப்படின்னு preservation. 90. The fossilization method in which hard parts of the organism settle at the bottom of the seed bed and are covered continuously by the sediment is called compression. 91. The fossilization method in which precipitated minerals such as silica, calcium carbonate, magnesium carbonate replace dissolved hard parts is called infiltration or replacement. 92. Living organisms that resemble the fossilized distant ancestor and usually have no extinct closer features are called living fossils. Ginkgo biloba is a classic example of living fossil. The age of fossils using a radioactive elements such as carbon, uranium, lead, potassium வச்சு fossil age கண்டுபிடிக்கும். ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா C14 யூஸ் பண்ணாங்க. யூஸ் டு determine the age of fossils was discovered by 1956 by W.F. Libby. 96. The time passed since the death of the plant or animal can be calculated by measuring the amount of C14 present in the body. அதுதான் அது நமக்கு தெரியும். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது எல்லாருமே அந்த கார்பன் 14 நம்ம கார்பனை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டெத் ஆகும்போது அந்த கார்பன் இன்டேக் கம்மியாகுது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அதுதானே carbon button. 97. The system of chronological dating that relates geological rock strata to time is called geological time scale. ஸோ இது நம்ம இங்கே சொல்லிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க் எங்க இருக்கு அப்படிங்கிற வேற ட்ரீ ட்ரங்க்ஸ் ஃபார் ஃபாசில்ஸ் பை சிலிக்கா அரௌண்ட் 2 million ago located in the விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. சரிங்களா, திருவாக்கரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 99. The study of region plants and their practical uses through the traditional knowledge of local culture is called ethnobotany. The term ethnobotany was coined in the term 1895 by J.H. Horsberger. J.W. Horsberger. 101. Ethnobotany emerged as a distinct academic branch of natural science in the 20th century. 102. Ethnomedicinal data serves as a useful source of information of chemists, pharmacologists, and practitioners of herbal medicine. 103. The science which looks for the presence of extraterrestrial life in the universe is called
astrobiology or exobiology. 104. Astrobiology deals with the origin, evolution, and distribution of life in the universe. The major concept in astrobiology which explains the condition a planet must fulfill to support life is called habitable zone. 106. A planet must have the right mass in order to retain atmosphere as one criterion of the habitable zone. 107. The zone where the planets orbit at just the right distance from the star to allow liquid water to exist is called the Goldilocks zone. Goldilocks zone. In our solar system, Earth is the only planet located in the Goldilocks zone. ரொம்ப important. 109. Organism which live in extreme environmental conditions on Earth is called extramobilis. 110. NASA is developing the Mars 2020 astrobiology mission to investigate the possibility of past life on Mars. ஸோ இதில் 110 அதாவது 110 நம்ம பார்த்துருக்கோம். எதுவும் டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். புக் யூனிட்ஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டை நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.